41 பேரினுடைய உயிரிழந்தவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாதவங்க இந்த ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த 41 பேரும் தொடர்பில்லாத இந்த ரிட் பெட்டிஷனை நீங்கள் எப்படி ஃபைல் பண்ண முடியும்னு கேள்வி கேட்டு அந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது பொதுவாக இந்த மாதிரியான ஒரு வழக்கில் நீதிமன்றம் தானாக முன் வந்து ஒரு அப்சர்வன்ஸ் அடிப்படையில் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கு. குறிப்பாக தாவேக்காவினருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும், ஒரு தலைமை பண்போடு நடந்துக்கணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பார்க்க வந்தவன் உங்களை பார்க்க வந்திருக்க க்ரௌடு, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்கணும். இந்த மாதிரி அதை விட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தனுடைய ஆர்கியூமெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு அந்த மாவட்ட செயலாளர் தான் பண்ணார், இதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடு அந்த மாவட்ட செயலாளர் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு உயிரிழப்பு நடந்துருச்சு, இந்த சமயத்தில் எனக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் தொடர்பு இல்லைன்னு வைக்கிறது தார்மீகமாக சரியாக இருக்குமா? ஒரு எத்திக்கலாக இந்த மாதிரியான கருத்துக்கள் முன் வைக்கிறத மக்கள் எப்படி பார்ப்பாங்கங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும்.